பெருமளவில் வேதியியல் பயன்படுத்துவன பற்பசை, மசாலா நிறைந்த உணவுகள், சோப்பு, உரங்கள், மருந்துகள், கொசுவர்த்தி சுருள், கை கழுவும் திரவம், வாசனை திரவியம் ஆகியன பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. நாம் தினந்தோறும் 2 விதமான சோப்புகள் பயன்படுத்துகிறோம். ஒன்று குளியல் சோப்பு, மற்றொன்று சலவை சோப்பு. நாம் அன்றாடம் 2 விதமாக, ஒன்று குளியல் சோப்பு, மற்றொன்று சலவை சோப்பு. அது மட்டும் இல்லாமல் அதிகளவு கரைகளை, துணிகளை வெளுப்பதற்கு சலவையை பயன்படுத்துகிறோம், சலவை தூளை பயன்படுத்துகிறோம். சோப்பு மூலக்கூறுகளுக்கு 2 முனைகள் உண்டு. ஒன்று நீர் விரும்பும் பகுதி, மற்றொன்று நீர் வெறுக்கும் பகுதி. நீர் வெறுக்கும் மூலக்கூறுகள் துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கியும், நீர் விரும்பினால் நீர் துகள்களை நோக்கியும் செல்கின்றன. துணி துவைக்கும் போது ஏராளமான மூலக்கூறுகள் அழுக்கு பகுதியை விட்டு சுற்றி மூலக்கூறுகள் அழுக்கு பகுதியை வட்டமிட்டு அழுக்கி நீக்குகின்றன. இறுதியில் அழுக்கு மூலக்கூறுகளை நீரில் மிதந்து அடித்துச் செல்லப்படுகின்றன. நீரில் அடித்துச் செல்லப்படுகின்ற துணி வெளுக்கப்படுகிறது. துணி எவ்வாறு சலவை செய்யப்படுகிறது? அழுக்கு துணி, சோப்பு துணி நீக்கப்படுகிறது. பின்வரும் செயல்பாட்டின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே அடுத்ததாக அன்றாட வாழ்வின் வேதியியலின் பயன்பாடு. 1 சோப்புகள் மற்றும் சலவை பொருட்கள். 2வதாக உரங்கள். 3வதாக ஒட்டும் பொருட்கள், பசைகள். துணிகள் மற்றும் நம் உடலை தூய்மைப்படுத்துகின்றன. சோப்புகள் மண்ணின் தளத்தை மேம்படுத்தி தாவரங்கள் வளர இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 3வதாக பொருட்களை ஒட்ட பயன்படுத்துகின்றன, ஒட்டும் பொருட்கள். 4வதாக சிமெண்ட் கட்டிடத் தொழிலுக்கு மிகவும் அவசியம். 5வதாக பாரிஸ் சாந்து எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. பாரிஸ் சாந்து. ஜிப்சம் மற்றும் எப்சம். 6வதாக மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஜிப்சம் மற்றும் எப்சம் போன்றவை. பலவித பயன்பாடுகளை தனித்தனியாக சோப்புகள் பல்வேறு வேதி மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. பின்வரும் செயல்பாட்டின் தெரிந்துகொள்ளும். உரங்கள் தாவரங்கள் வளர்ச்சிக்கு நீர், சூரிய ஒளி, காற்று மட்டுமல்லாது நீர், ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுகிறது. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து வருகின்றன. தாவரங்கள் வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அவற்றுள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பி, பொட்டாசியம், கே ஆகிய தாவரங்களுக்கு தேவையான 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இவை முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் பொதுவாக பயிரிடும் சில பயிர்கள் மண்ணிலிருந்து எவ்வளவு சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றன என பின்வரும் அட்டவணையில் நாம் காணலாம். அரிசி பயிர்கள் விளைச்சல் ஹெக்டேருக்கு 2240 தோராயமாக கிலோகிராம். நைட்ரஜன் அளவு 34 கிலோகிராம், பாஸ்பரஸ் 22 கிலோகிராம், பொட்டாசியம் 67 கிலோகிராம். இவ்வாறு நாம் வகைப்படுத்தலாம். பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்களை நாம் உரங்கள் என்கிறோம். தாவரங்களுக்கு அளிக்கப்படும் உரங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். அவை கரிம உரங்கள், நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்குகளின் கழிவுகள், அல்லது இயற்கை அல்லது கரிம உரங்கள் எனப்படும். இந்த வகை உரங்கள் நாம் எளிமையாக தயாரித்து பயன்படுத்த முடியும். இந்த வகையான உரங்கள் சிக்கனமானவை. எடுத்துக்காட்டாக மண்புழு உரம், தொழு உரம். 2வதாக கனிம உரங்கள். மண்ணின் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்குட்படுத்தப்பட்டு தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உரங்கள் கனிம உரங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டாக யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியா சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் ஆகியன ஆகும். யூரியா என்பது நைட்ரஜன் 46%, பாஸ்பேட் 0%, பொட்டாசியம் 0% கலந்தது. சூப்பர் பாஸ்பேட் என்பது பாஸ்பரஸ் 8 to 9% காணப்படும். அவ்வளவுதான். அமோனியம் சல்பேட் என்பது 21% நைட்ரஜன் இருக்கும். பொட்டாசியம் நைட்ரேட்டில் 13% நைட்ரஜன் மற்றும் 44% பொட்டாசியம் காணப்படும். நாம் 50 கிலோ யூரியாவை பயன்படுத்தும் போது தெளிவாக பார்த்து பயன்படுத்த வேண்டும். மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உளமாக விட்டு செரித்து வெளியேற்றுகின்றன. இதனை மண் செழிப்பான் தாவர வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகையில் உதவுவதால் இது உழவனின் நண்பன் எனவும் அழைக்கப்படுகிறது. மண்புழு இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாதுப்புக்களை கலந்து கரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. சிமெண்ட்டுடன் நீர் சேர்க்கும் பொழுது சில நிமிடங்களில் அது கெட்டிப்படுகிறது. சிமெண்ட் தயாரிக்கும் போது இறுதியாக அத்துடன் சிறிதளவு ஜிப்சம் சேர்க்கப்படுகிறது. ஜிப்சம் சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குகிறது.
இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் என்பவர் 1824ஆம் ஆண்டு முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தார். வில்லியம் ஆஸ்பிடின் 1824. இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லாண்ட் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருந்ததால் போர்ட்லாண்ட் சிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. சிமெண்டின் பயன்கள் காரை, கற்காரை, வலுவூட்டக்காரை போன்ற பலவிதங்களில் சிமெண்ட் காரை பயன்படுகிறது. காரை, கற்காரைகள். ஜிப்சம் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிமப் பொருளாகும். இதன் வேதிப்பொருள் கால்சியம் சல்பேட் ஹைட்ரோ மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2O. இதன் பயன்கள் உரமாக பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. எப்சம் என்பது மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரோ என்னும் உப்பாகும். இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O. இது பல்வேறு வகைகளில் நமக்கு பயன்படுகிறது. இதன் பயன்கள் மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிகளுக்காக எப்சம் பயன்படுத்தப்படுகிறது. மன தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயத்தின் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுத்துகிறது. பாரிஸ் சாந்து ஒரு மிக நுண்ணிய வெள்ளை பொடியாகும். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் அதிகளவு கிடைப்பதால் இது பாரிஸ் சாந்து என அழைக்கப்படுகிறது. ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது பகுதியளவு நீர்ச்சத்து வெளியேறி பாரிஸ் சாந்து தயாரிக்கப்படுகிறது. இதன் பயன்கள் கரும்பலகையில் எழுதும் பொருள்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. அறுவை சிகிச்சையின் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகின்றன. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. கட்டுமானத் துறையில் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக பீனால். உனது வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்யும் பொழுது ஃபினாயில் எனப்படும். பீனால் ஒரு வகை வேதிப்பொருளாகும். பீனால் என்பது கார்பாலிக் அமிலம் எனப்படும். இதன் கரிம அமிலமாகும். பீனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5O5. தாவர எண்ணெய் அல்லது விலங்கு எண்ணெய் கொழுப்பினை அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் சேர்த்து குளிர்விக்கும் போது சோப்பு கிடைக்கிறது. உரங்கள் தாவர வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மண்புழு உரம் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் நிலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகியவற்றை கலந்து சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. எலும்பு முறிவினை சரி செய்ய பாரிஸ் சாந்து பயன்படுகிறது. நீர்த்த பீனால் சுத்தம் செய்யும் பொருளாகவும் கிருமி நாசினியாகவும் மற்றும் வாய்க்கோப்பளிப்பானாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பரப்பின் மீதோ அல்லது இரண்டு வெவ்வேறு பொருளின் மீதோ பூசி அவற்றை ஒட்டுவதற்கு பயன்படும் பொருளே ஒட்டும் பொருள் எனப்படும். சுற்றுச்சூழல். நமது சுற்றுச்சூழல்